ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு விழுது அரைக்க கஷ்டமாக இருக்குது, இதோட தொலி எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கடையில் வாங்குவோம். அதுக்கு ஈஸியான ஒரு வழி என்னென்னா, இஞ்சியை தொலி எடுத்து இந்த மாதிரி கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டை உதுத்து அந்த பெரிய தொலியெல்லாம் எடுத்து நீக்கிட்டு இப்படி வச்சு சேர்த்து அரைக்கணும். இப்போ அரைச்சி கொண்டு வரேன். இந்த மாதிரி குட்டி ஜாரில் போட்டு அரைங்க. இந்த மாதிரி சூப்பராக விழுது நல்ல மை போல் வந்துடும். இதுக்கு நீங்கள் இஞ்சி எவ்வளோ எடுக்கீங்களோ அதோட ஒரு பங்கு கூடுதலாக பூண்டு எடுத்துக்கோங்க. நல்ல கொஞ்சோண்டு சுற்றுற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும், ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி மையாக கெட்டியாக அரைச்சி எடுத்து நீங்கள் இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா எத்தனை மாதம்னாலும் இதோட கலர் மாறாது, ஸ்மெல் வாசம். இஞ்சி பூண்டு விழுது நம்மளுக்கு கடையில் கெமிக்கல் சேர்த்த இஞ்சி பூண்டு விழுது வாங்கி யூஸ் பண்ணாமல் இதே மாதிரி வீட்டில் நீங்களே ஹெல்த்தியாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.